புதுச்சேரியில் அனைத்து அத்தியாவசிய சேவைகள், சுகாதாரம், கல்வி நிறுவனங்கள், பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்டுள்ள மின்கட்டணத்தை உயர்வை ரத்து செய்ய கோரியும், ப்ரீபெய்டு மீட்டர் திட்டத்தை கைவிடக் கோரியும், மின்துறையை தனியார்மயமாக்குவதை கைவிடக் கோரியும் இந்தியா கூட்டணி சார்பில் நாளை 18ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டத்தை இந்தியா கூட்டணி சார்பில் அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைத்து வணிக நிறுவனங்கள் மற்றும் கடை வீதிகளில் நாளை நடைபெறவுள்ள முழு கடையடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு கோரி துண்டு பிரசுரங்களை வழங்கினர். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார். இதில் புதுச்சேரியில் சில அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் நாளை செப்டம்பர் 18, 2024 அன்று பந்த் மற்றும் கடையடைப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளன. பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையூறு ஏற்படாத வகையில் சுகாதாரம், கல்வி மற்றும் போக்குவரத்து போன்ற அத்தியாவசிய சேவைகள் வழக்கம் போல் தொடர்ந்து செயல்படும். மாணவர்கள் எந்தவித கவலையுமின்றி பள்ளிக்கு வருவதற்கு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அனைத்து அத்தியாவசிய சேவைகளும் வழக்கம் போல் இயங்கும் என தெரிவிக்கப்படுகிறது.